இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுந்த நிகழ்வினையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலமாக அனுசரித்து வருகின்றனர். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய நாள் பெரிய வியாழன் என்றும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளியாகவும், உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையுடன் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது. இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. கலையரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்றார். அப்போது அவரது தலைமையில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஜெபம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டத்திற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து குவிந்துள்ளனர். நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். இப்போது பாணியானது தொடங்குகிறது. சுடர் விட்டெறியும் இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. இயேசுவே இந்த உலகின் ஒளி. இந்த ஒளியை இரக்கத்தை தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த கண்ணுக்கு புலப்படாத இறைவனா விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுள் மாபெரும் செயலே இறுதி நாளில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.